12th max exercise 3.1 la 10th sum. If the equations x square plus px plus q equal to 0 and x square plus p dash x plus q dash is equal to 0 have a common roots. Okay, show that it must be equal to pq dash minus p dash q by q minus q dash or q minus q dash by p dash minus p அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸுக்கும் ஒரு காமன் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன அப்படின்னா பியும் பி டேஷும் ஈக்குவல் கிடையாது, அதுமாதிரி கியூ டேஷ்லாம் ஈக்குவல் கிடையாது. ஓகேவா, அதெல்லாம் ஈக்குவலாக இல்லாமலே நம்ம என்னது இந்த ரெண்டு ரூட்ஸும் ரெண்டு ஈக்குவேஷனுக்குள்ள ரூட்ஸும் வந்து காமன் சேம் அப்படின்னு நம்ம காமிக்கணும். ஓகேவா, நம்ம நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, நம்ம ஜஸ்ட்டு வந்து இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் போட்டுக்கலாம். ஓகேவா, if two equations are having a common root, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் காமன் ரூட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த கோஎஃபிஷியன்ஸ்லாம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ரைட் த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி ஃபாலோயிங் மெத்தடில் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு மறுபடியும் கான்ஸ்டன்ட்டு திருப்பி என்னது ரொட்டேஷன் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு அப்படியே ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் எக்ஸ் ஸ்கொயராக எக்ஸு தென் கான்ஸ்டன்ட்டு திருப்பி அப்படியே ரொட்டேஷன் எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் அப்படின்னு ஒரு ரொட்டேஷனில் வரணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 1 அதில் என்னது கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரோட முன்னாடியில் நம்பர் இருக்குது 1, தென் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, தென் கான்ஸ்டன்ட் டேர்ம் எகெயின் என்னது எக்ஸ் ஸ்கொயரு தென் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2க்கு போயிடலாம். ஈக்குவேஷன் 2ல் பாருங்கள் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, நெக்ஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி டேஷு, நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து கியூ டேஷு, திருப்பியும் ஒரு ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட் முடிஞ்சு மறுபடியும் முதல்லேருந்து வாங்க. ஃபஸ்ட்டு 1, அதுக்கு அடுத்தது என்னது பி டேஷ். ஓகேவா, இப்போ அது என்னது ஜஸ்ட்டு அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் படி என்ன செய்ய போகிறோம், நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் படி போட போகிறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஓகே, என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரு பை எல்லாமே ஈக்குவல் போட்டுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் பை அடுத்தது அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் பை 1 பை. ஓகேவா, அந்த அது வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் 1ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயரு அடுத்தது எக்ஸு அடுத்தது 1. இந்த எக்ஸ் ஸ்கொயருங்கிறதுக்கு வந்து கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு 1 விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு கீழே எழுதுறோம் இல்லையா, அதனால் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு கீழே உள்ளதை விட்டுருங்க. ஜஸ்ட்டு நம்ம மேட்ரிக்ஸில் எழுதுவோம் இல்லையா, எந்த நம்பர் எடுக்கிறோமோ அந்த ரோ அண்ட் காலம் விட்டுட்டு மீதி இருக்கிற மைனர் எடுத்து எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதை விட்டுடுங்க. இங்கே மீதி இருக்கிற அந்த ரெண்டு டேர்ம்ஸையும் எடுத்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிங்க. பி டேஷ் கியூ டேஷ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது இந்த ரெண்டும் முடிஞ்சிருச்சுன்னா இதை விட்டுட்டு அடுத்தது இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கங்க. ஓகேவா, அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள் கியூ டேஷ் 1. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கங்க 1 பி டேஷ். ஓகேவா, இப்போ அது அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், கீழே இருக்கிற அந்த மேட்ரிக்ஸ்லாம் வந்து மைனர்ஸ்லாம் வந்து நான் ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக எழுதிட வேண்டியது. மேலே இருக்க எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிங்க. இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ, இங்கே என்ன ஆகிடும் எக்ஸ் பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் கியூ இன்ட்டு 1 கியூ மைனஸ் கியூ டேஷ் இன்ட்டு 1 கியூ டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இதையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள் 1 இன்ட்டு பி டேஷ் மைனஸ் 1 இன்ட்டு பி. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்க வேண்டியதான். ரெண்டு டேர்மாக அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் எடுத்து ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் பை பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ ஈக்குவல் டு எக்ஸ் பை கியூ மைனஸ் கியூ டேஷ். இதுலேருந்து என்ன எடுத்து எழுதிடலாம், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க, நியூமரேட்டருக்கு போயிடும். பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கிங்க கியூ மைனஸ் கியூ டேஷ். இப்போ இது ரெண்டுத்தையும் அடிச்சு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்ன்னு கிடச்சிரும். ஓகேவா, எக்ஸ்ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை கம்பேர் பண்ணுங்கள். இந்த 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள் எக்ஸ் பை கியூ மைனஸ் கியூ டேஷ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை பி டேஷ் மைனஸ் பி.
இப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ q மைனஸ் q டேஷ் டிவைடட் பை p டேஷ் மைனஸ் பின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது தனியாக வந்திருக்கு, இது தனியாக வந்திருக்கு, இது ரெண்டும் ஈக்குவல்னு வரலையான்னு என்ன செய்யணும்? இங்கே ரெண்டு பக்கம் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ 1ஐயும் 2ஐயும் இப்போ கம்பேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈக்குவேட் பண்ணிக்கலாம் 1 and 2. ஃப்ரம் 1 and 2 எக்ஸ் எக்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால என்னது? pq dash minus p dash q by q minus q dash is equal to q minus q dash by p dash minus p. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு எழுதிடலாம். அப்போ இது ரெண்டு ஈக்குவல்னா என்னது? ஒரு சிங்கிள் ரூட் ஆகிட்டு ரெண்டுமே ஈக்குவல், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதே ஆன்சரே வந்திருக்கு பாருங்க. அதாவது வேறு ஃபார்மேட்டில் வந்தாலும் இது ரெண்டும் ஈக்குவலுங்கும் போது நம்மளுக்கு என்னது? அவங்க கொஷின் கேட்டபடி நம்ம இது பண்ணியாச்சு. ஓகேவா? என்ன கேட்டிருந்தாங்க? ஹேவ் ஒன்லி ஒன் நான் ஜீரோ காமன் ரூட்ஸ். ஒரு நான் ஜீரோ காமன் ரூட்ஸ் தான். ஓகேவா? அந்த ஒரு நான் ஜீரோ காமன் ரூட்ஸுங்கும் போது இது ரெண்டு ஈக்குவல்னால் அது அப்போ ஒரு ரூட்ஸ் தானே அர்த்தம். இதுவும் ஒன்று அப்படின்னா இதுக்கு வந்த ஆன்சர் இந்த ஃபஸ்ட்டு ஆன்சர் அப்படின்னு வச்சுங்களேன். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இந்த ஆன்சர்னு வச்சுங்களேன். சும்மா சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. அப்போ ரெண்டு வேறு வேறு இது கிடச்சாலும் கடைசியாக இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிட்டோங்கிறதுனால நம்மளுக்கு என்னது? ஒரே இது தான். இது ரெண்டுமே ஒன்றுங்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் தான் கிடச்சிருக்கு கடைசியாக ஃபைனலாக அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? தட் இஸ் x is equal to இது எல்லாமே ஈக்குவல்.